அந்த சின்ன வீட்டுக்கு எவ்வளோ வாடகை தருவியோ அதே வீடு வாடகை இந்த பெரிய வீட்டுக்கு தான் சொன்னாராம். அந்த வீட்டில் ஏறக்குறைய 16 வருஷம் கூடியிருந்தாராம் அந்த பெரிய வீட்டில். அப்போ யோசித்து பாருங்க, இனிது வாஞ்சை ஆத்துமாவுக்கு இனிது. திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. தீமை விட்டு விலகணும்னா என்ன செய்யணும்? என்ன சொல்கிறான்? நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போகிறான், என்னை கூட்டிகிட்டு போகிறான். நான் சும்மா தான் இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு அவன் சினிமா தியேட்டருக்கு போகிறான். நான் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு கிரிக்கெட் டிக்கெட் வாங்கி கொடுக்குறான். என்னங்க, அந்த டிக்கெட்டு 4000 ரூபா அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான். சபையை விட்டுட்டு எங்கே போகிறான்? இவன் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறான். ஏன்னா அவன் ஃப்ரீயாக கொடுத்தானா. அதை விட ரொம்ப காஸ்ட்லி இது. இந்த வார்த்தை காஸ்ட்லி, சபை காஸ்ட்லி, பிரசங்கம் பண்ணுற நானும் ரொம்ப காஸ்ட்லி. இதை விட்டு எழுதிட்டு வரணும். கிரையும் செலுத்தாமல் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இங்கே இருக்க அத்தனை பேரும் கிரையும் சொல்லி தான் ஆராதிக்கிறோம். உறவுகளில் போராட்டம், புருஷனோடு போராட்டம், கணவனோடு போராட்டம், பிள்ளைகளோடு போராட்டம். இவ்வளோ போனி என்னத்தை சாதிச்ச இன்றைக்கி தெரியாது. அவர் வரும்போது 1000 தூதரோடு வருவார். வரும்போது எனக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. அவனுக்கு நான் அளிக்கிற பலன், இன்னைக்கு தான் வாசித்தேன், 1000 தூதரோடு எனக்கு பலன் கொடுப்பாராம். ஆமேன். கவனிங்க, சில பேருக்கு இப்படி இருக்குது, தீமையான விருப்பம் நிறைவேறும், ஆனால் அனுபவிக்க முடியாது. தமிழ் புரிய நினைக்கிறேன்ல, தீமையான காரியங்கள் நிறைவேறும். நல்லா பாருங்களேன், நல்லா கவனிங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் குடிக்கணும் ஆசை இருக்கும், எவனா ஒருத்தர் குடி வாங்கி கொடுத்துட்றான். அது கர்த்தரா? என்னங்க, குடிக்கணும்னு ஆசை இருக்குது, தப்பு பண்ணணுன்னு ஆசை இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக சின்ன வயசு எனக்கு தெரியும், சிகரெட்டே பிடிச்சது கிடையாது. சும்மா இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் பற்ற வச்சு வாயில் வச்சான். அந்த நேரம் பார்த்து என் தம்பி வந்தான். அம்மா கூப்பிட்றாங்கண்ணா. கவனிங்க, விருப்பங்கள் நிறைவேறினாலும் அதான் முதல், அதான் கடைசி. நைனிப்பன் தெருவில் புரிதாங்க, பரவாயில்ல ஒன்றும் ஆகாதுன்றான். அப்போ நான் 11ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சரி வச்சு தான் பார்ப்போமேனு வச்சு பற்ற வைக்கும்போது எங்கள் தம்பி வந்து நிற்கிறான் வெளி முன்னால், உன்னை கூப்பிட்றாங்க வீட்டில் அப்படின்னு. விருப்பங்கள் நிறைவேறினாலும், தமிழ் புரியுதா? பலனை புரிய நினைக்கிறேன். விருப்பம் நிறைவேறும், ஆனால் நிறைய பேர் அப்படிதான். நல்லவன் சம்பாதிச்சு அநியாயம் பண்ணி ஏமாற்றி, ஊரை ஏமாற்றி, நீ டெய்லி டிவியில் வருது, ஒருத்தன் 70 லட்சம் கொடுத்து வீடு வாங்கியிருக்கிறான். கடைசியில் பார்த்தா அது இன்னொருத்தன் வீடு. அது புஷ் பண்ணி ரோட்டில் நிற்கிறாங்க இப்போது.